ஹாய், இது டே 10 2026 ஏப்ரல் 24 சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகுது. வழமையாக எடுக்கிற மாதிரியே 500 மில்லிலிட்டர் வாட்டரோட தான் இன்றைக்கு எங்களோட டேயை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதோட இன்றைய நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏண்டா எஸ்டர்டே கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, நிறைய ஒர்க் இருந்தது. ஸோ இன்றைக்கி எங்களோட வீட்டை வடை சுடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த வடை வீட்டை செய்த எண்ணெயிலேயே சுடுறேன் அப்படின்ட்டு எங்களோட வீட்டை சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கும் பார்த்த உடனே டெம்ட் ஆயிட்டுது. இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் எப்படி கண்ட்ரோல்டாக இருக்கிறதுன்றது சுத்தமாக தெரியாமல் அளவுக்கு மீறி சாப்பிட்ற ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும். இப்படி இருந்தால் யாருக்கு தான் டெம்ட் ஆகாது. பட் அதையும் ஓவர் கம் பண்ணி வர்றது தான் பெஸ்ட். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் ஒரு வடையை சாப்பிட்றதுக்காக எடுத்த வடையைத்தான் நான் காலையில் எழும்பின உடனேயே சாப்பிட்றதான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு தான் வடை சாப்பிட எடுத்தேன். நான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, ஈவன் இட் இஸ் ஜங்க் ஃபுட். இதை ஜங்க் ஃபுட்ன்னு சொல்லலாமான்னு தெரியலை, பட் வீட்டை செய்தது தான். அண்ட் அதோட இன்றைக்கு ஹெல்த்தியான கீரைக்கறியோட சுட சுட சோறு, பிறகு கொஞ்சம் வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருந்தேன் நான், அதோடு சேர்ந்து வடை, இப்படியே முடிஞ்சது. பிறகு நான் கிளாஸ் வைக்கிறதுக்கு போயிட்டேன். இன்றைக்கு நல்லா தூங்கிட்டு எழுந்து பார்த்தா கிளாஸுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. நல்ல காலம் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேராக தான் இருந்தேன். நான் இன்றைக்கு இருந்த கிளாஸ் எல்லாமே ஸ்மூத்தாக நல்ல ரிலாக்ஸிங்காக இருந்தது. என்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கக்குள்ள அவங்க லிசன் பண்ணுறதை கேட்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாருமே வெரி ஸ்மார்ட், சரியான ஆர்வமான பிள்ளைகள். அதால் எனக்கு அதிகமான வேலை இருக்கிறது இல்லை, அவங்கள கைட் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு இருக்கிற வேலையாகவே இருக்கும். இன்றைக்கு 3 கிளாஸ் கண்டினியூஸாக இருந்ததால் நான் செம்ம டயர்டாயிட்டேன். நான் காலையிலேயே நடக்க வேணும், காலையிலேயே இப்படியெல்லாம் இருக்க வேணும் இந்த நாளுண்டு என்னதான் விஷன் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே பார்த்தணுன்னு சொன்னால் காலையிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் எனக்கு எனர்ஜியே வராது. வெளியே எங்கேயும் போகிறது அப்படின்னு சொன்னால் நான் நல்ல ஆர்வமாக வெளிக்கிட்டு போவேன், ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன். பட் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்கிற நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாயிரு சொல்லி 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 என் மைண்ட் வாய்ஸே என்ன செய்யுமென்று சொன்னால் ஒரு வேலையுமே செய்ய விடாது. அதுக்கு பிறகு 12 மணி ஆயிரும். அதுக்கு பிறகுதான் கடகடன்னு சொல்லி எல்லா வேலையும் செய்கிறது. இதுக்கு என்ன செய்யலாம்னு நானும் நிறைய டைம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய திட்டங்களை போட்டு ஃபாலோ பண்ணி பார்த்துருக்குறேன். எதுவுமே எனக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கவே இல்லை. அதை நான் இன்னும் அழகாக டிசைன் பண்ணணும். நான் இந்த 1 மந்த்துமே சீரியஸாக செய்கிற 2 விஷயம்ண்டா, ஒன்று 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, அதுக்கு பிறகு 6000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது. இந்த 2ஐயும் நான் கடும் ஆர்வமாகவும் சீரியஸாகவும் செய்து அதில் என்ன இம்பேக்ட் வருதுன்றது தான் நான் நோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறபடியால் இந்த மாதிரி நான் நோட் பண்ணுற சில இடையூறுகளையும் சில விஷயங்களையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். இதுக்கான சொல்யூஷனையும் ஒவ்வொரு மாத முடிவிலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஹேபிட்டாக நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே போவோம். இதில் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது, எப்போ நான் இந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேனோ அது 2மே சிம்பிள் தான். இப்போ 2 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறதுன்றது ஒரு சிம்பிளான விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் 6000 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறது நாங்கள் வளமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாக்களை விட பார்க்கக்குள்ள ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனாலும் 2ஐயும் முடிக்கிறது ஒரு பெரிய டாஸ்காக நான் வச்சுக்கிறதுக்கு காரணம், கன்சிஸ்டன்சியாக செய்கிற முதலாவது விஷயத்தை கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் வச்சேன். அதுவே எனக்கு பார்த்தா என்னோட பிரெயின் வேணாம் இதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி சாப்பிட்ற அளவை கூடுதலாக வைக்கிறது,
அதில் வந்து ஒரு டீமோட்டிவேட்டட் ஆகி சரி இன்றைக்கு நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், அதால் வந்து இன்றைக்கு நடந்தும் என்ன பிரயோசனம், இப்படியான தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டுது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு என்ன தாட்ஸ் வந்தாலும் நான் என்ன நெகட்டிவான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாலுமே எனக்கு அது என்ன அப்படின்னு சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவேர்னஸாக இருக்கிறதுக்கான சென்சிட்டிவிட்டி கூடி இருக்கிறத நான் வந்து இந்த காலப்பகுதியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். சாப்பிட்டு வந்து வெளியே கொஞ்சம் இளநீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்றும் இளநீ அப்படின்னு சொல்லலாது, தேங்காய்க்குள்ள இருக்கிற இளநீ என்று வேணும்னா சொல்லலாம். ட்ரை பண்ணி எடுத்து ஆர்வமாக பார்த்தா அது இத்தினோண்டு சின்ன ஒரு அளவில் தான் வந்திருந்தது. அது கொஞ்சமாக இருந்ததால் எனக்கு அது ஒரே ஒரு வாயில் முடிஞ்சு போச்சு. சரி இன்னும் ஒரு இளநியை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு இளநியை எடுத்து ட்ரை பண்ணேன். ஆனால் கடைசியில் பார்த்தா 2 இளநீ உடைச்சதான் மிச்சம். பிறகு அதிலிருந்து கொஞ்சம் சாப்பாடுகள்லாம் முடிச்சிட்டு நான் காட்டுற மாதிரி நான் வந்து நடக்கிறதுக்காக வெளியில் தான் வந்தேன். நான் வெளியில் கொஞ்சம் காத்தோட்டமாகவும் அதே நேரம் நல்ல நேச்சுரலாக இருக்கும். இரவாக இருந்தாலுமே எனக்கு வெளியில் கொஞ்சம் வெளிச்சமாக நடக்கிறதுக்கு அழகாக இருக்கும். நடக்கிற நேரம் இடையிடையே அந்த நிலா நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்குற நேரம் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதில் வந்து நான் நடந்து முடிச்சிட்டேன். இந்த காலை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இவ்வளோ புழுதியாக இருக்குன்னு சொல்லி. இப்படியே நடந்து வந்து நான் ஒரு 6000 ஸ்டெப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தேன். இந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு போட்டிருந்தது. ஸோ உங்களுக்கு அதை காட்டலாம்னு சொல்லி நாங்கள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 42 கிலோமீட்டர்கள் நடந்திருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. உண்மையிலே அது ஒரு பெரிய கவுண்ட் தான் அக்கார்டிங் டு மை கண்டிஷன் அண்ட் கெப்பாசிட்டி. அதுக்கு பிறகு தண்ணி குடிப்போம்னு சொல்லிட்டு வந்தேன். தண்ணி வந்து இன்றைக்கி 2 லிட்டர்ஸ் வந்து கரெக்டாக குடிச்சிட்டேன். அது நான் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாத ஒரு ஹேபிட். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முதல் இருக்கிற ரெக்கார்ட் நான் காட்டியிருந்தேன். நான் அதில் 2 லிட்டர்ஸில் நான் தண்ணி குடித்தது இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியே ஒரு 3-4 நாள் தான். அதை இப்போ நான் கண்டினியூஸாக செய்து கொண்டு வர்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அதை எனக்கு நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கொண்டேன். அதோட வந்து நான் கொஞ்சம் ப்ரௌடாகவும் பிளஸ்டாகவும் ஃபீல் பண்ணேன். அதுக்கு பிறகு புக் படிக்கிறதுக்காக வந்துட்டேன். புக் இன்றைக்கு படிக்கிற நேரம் வந்து நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் இன்றைய புக்கில் நான் அதிகமாக சிந்தித்த விஷயம், நான் கடைசி வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு ரிவார்டோட எங்களை ஹேபிட் செய்யக்குள்ள அது கண்டினியூஸாக நாங்கள் செய்வோம்னு சொல்லி. பட் அந்த ரிவார்டை விட முக்கியமானது வந்து நாங்கள் கொடுக்குற ரிவார்டு எங்களோட எய்மோடையும் எங்களோட ஹேபிட்டில் நாங்கள் எடுக்கிற பெனிஃபிட்டை குறைக்காத மாதிரியும் இருக்கணும். ஸோ அப்படியான ரிவார்டை தான் நீங்கள் கொடுக்கணும். அது எப்படியான ரிவார்டுன்றதை நான் இன்னும் படிச்சுட்டு நாளைக்கு சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ, குட் நைட். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.